இந்த பாடலை வந்து நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் கேட்டிருப்போம். ஆனால் இலங்கை கலைஞர், எங்களுடைய மூத்த பாடகர், எங்களுக்கெல்லாம் எங்களுடைய இசைத்துறையில் முன்னோடியாக செயற்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அந்த பாடலை கேட்கின்ற போது இந்த பாடலை சில விட இவர்தான் பாடியிருப்பாரோ என்று சொல்கின்ற அளவுக்கு அற்புதமான குரல் வளத்தை கொண்ட இளைஞர் கலைஞர்களில் இவரும் ஒருவர். எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய கே மஹிந்தகுமார் அண்ணா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரசன்னா. ஆம், நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் உங்களை அழைக்கிறதுக்கு முன்பதாக சொன்ன விடயம், இலங்கை இசை ரசிகர்களுக்கு இசை விருந்து படைக்கவிருக்கின்ற ITN 31 இசை நிகழ்ச்சி தொடர்பான விடயங்களை பற்றி பேசுவதாக சொல்லியிருந்தோம். இலங்கை இசை என்று நாங்கள் சொல்கின்ற போது இப்போது எங்கே என்று தேடுகின்ற அளவில் இருந்தாலும் இப்போது ஓரளவு அது மீண்டு கொண்டு வருகிறது. ஆனால் எங்களுக்கு தெரிந்த காலத்திலிருந்து பாடகர்கள் அல்லது பாட்டு என்று நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கேட்ட பாடல்களில் அதிகமான பாடல்கள் உங்களுடைய பாடல்கள், எங்களுடைய இலங்கை கலைஞருடைய பாடல்கள். இப்போது அப்படியான பாடல்களை கேட்பதில் எங்களுக்கு சற்று அதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வசந்தம் டிவி என்ற வகையில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய மஹிந்தகுமார் அண்ணா வந்திருக்கிறார். இன்னும் பல முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. முதலில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை வரலாற்றை கொண்ட ஒருவர், இசைத்துறை சார்ந்து இலங்கை இசைத்துறைக்கு மிகப்பெரிய சேவை நீங்கள் மாத்திரமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று எல்லோருமே இலங்கை இசைத்துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த பயணம் தொடர்பாக, ஆரம்பம் தொடர்பாக சற்று எங்களுடைய நேயர்களுக்கு விளக்கப்படுத்தி விடலாம். ஆரம்பம்னு சொன்னால் நான் எத்தனையோ தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப ஒரு சொல்கிறதுல சந்தோஷம் எனக்கு. அம்மா அப்பா 2 பேருமே கலைஞர்கள், பாடுவாங்க, நடிப்பாங்க, பாரம்பரிய கலை அம்சங்களான நாட்டுக்கூத்து போன்ற விடயங்கள் அது எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வாங்க. அப்போ நாங்கள் சின்ன காலத்துலேருந்தே அதை பார்த்து வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் எங்களுக்குள்ளேயும் இந்த திறமை இருக்கிறது அவங்க கண்டதால் அப்படியே எங்களுக்கு வழி விட்டாங்க. அதிலேருந்து நாங்கள் அப்படியே பிக்கப் ஆகி வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா நாங்கள் 3 சகோதரங்கள். மூத்த சகோதரி நிலாமதி பிச்சை, அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்தது நான், அதுக்கு அடுத்தது கே சுஜீவா. அதாவது இந்த நிலாவதி பிச்சைப்பா என்ற ஒரு பெயரை கேட்கின்ற போது அந்த அவருடைய குரல், அந்த பாடல், இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் மனதில் இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் இந்த இந்திய மோகத்தில் இருக்கின்ற காரணத்திலாக என்னவோ அவருடைய தாக்கம் இன்னும் புரியவில்லை என்று தோணுகிறது. இருந்தாலும் எங்களுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் கேட்ட பாடல்கள் எல்லாம், தேசிய தொலைக்காட்சியில் கேட்ட பாடல்கள் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அருமையாக இன்னும் காதில் நிலோடி கொண்டிருக்கிறது. நாங்கள் இதை பற்றி இன்னும் விரைவாக பேசலாம். நாங்கள் உங்களுடைய இந்த காலப்பகுதியில் நீங்கள் உங்களுடைய இசை பயணம் கிட்டத்தட்ட 3 தசம காலத்துக்கு மேலதிகமாக ஒரு இசை பயணத்தை, இது என்னுடைய 52வது வருடம். 52வது வருடம் இசைத்துறைக்குள்ள இசைத்துறைக்குள் 52. நான் முதலாக மேடையில் ஏறி பாடி, இது இந்த வருஷம் 52வது வருஷம். முதலில் பாடிய பாடல் ஞாபகம் இருக்காங்க? அதுவும் ஒரு சொந்த பாடல் தான். கே மதிவதனன் அவர்கள் எழுதிய பாடல். தண்டஸ் பாக்ஸ் இசைக்குழு பின்னணி வழங்கினது. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் மேடையில் பாடினோம். அந்த காலத்தில் இந்த ஹிப்பீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அப்போ இந்த ஹிப்பீஸை பற்றி எழுதின ஒரு பாடல். ஒருவன் என்னை பார்த்து முறைக்கிறானே அம்மா, ஒருவன் என்னை பார்த்து சிரிக்கிறானே அம்மா, தெருவில் தனியே செல்ல பயமாயிருக்குது அம்மா, உருவில் பேயை போலே இருக்கிறானே அம்மா, ஓஹோ ஹிப்பி, ஓஹோ ஹிப்பி, இப்படி போகும் இந்த பாடல். அதாவது இந்த பாடல்கள்லாம் இன்னும் தேனூர காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, கேட்க முடியாத பாடல்கள். எனவே இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் உங்களை, எங்கள் நாட்டு, எங்களுடைய பாடல்களை, உங்களுடைய சொந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் நகர காத்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த இசை பயணத்தில் நீங்கள் பல அனுபவங்களை, பலரை பார்த்திருக்கிறீர்கள், பல மேடைகளை கண்டிருக்கிறீர்கள். இப்போது இலங்கை இருக்கின்ற இந்த இசைத்துறை, இலங்கை இசைத்துறைக்கும் அப்போது இருக்கின்ற வித்தியாசம் என்ன நடந்திருக்கிறது எங்களுடைய இசைத்துறைக்கு? ஒரு பாரிய வீழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் சரியான பிஸியாக இருந்தோம். இப்போ அந்த நிலைமை மாறி நிகழ்ச்சிகளெல்லாம் குறைந்து ஒரு வீழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கு நான் பல தடவை பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். அனுசரணையாளர்கள் வெளிநாட்டிலேருந்து கலைஞர்களை கொண்டு வரும் பொழுது நம் நாட்டு கலைஞர்களையும் கலந்து நிகழ்ச்சிகளை செய்தால் நம் நாட்டு கலைஞர்களுக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கும். நமது நாட்டிலே திறமையில் உச்சத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் அந்த கலைஞர்களோட சேர்த்து கலந்து ஒரு இசை நிகழ்ச்சி தொடர்ந்து செய்தாங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் ஒரு நல்ல மார்க்கெட்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, என்னதான்
சமூக வலைத்தளம் இப்போ அது வந்துட்டுது, அது இப்போ எங்களுக்கு மீடியா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கருத்து அது இல்லை. மீடியாஸில், ஊடகங்கள், எங்களுடைய படைப்புகள் நாளாந்தம் ஒளிபரப்பப்பட வேண்டும், ஒளிபரப்பப்பட வேண்டும். அப்போ தான் மக்களை போய் சேரும். அது ஏனெண்டா இந்த சமூக வலைத்தளத்தை எல்லாருமே பார்க்குறது இல்லை. அது ஓகே, சந்தோஷமான ஒரு விஷயம், முன்னேற்றகரமான ஒரு விஷயம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்மணிகள், அம்மாமார், சமையல் கட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த சமூக வலைத்தளத்தில் போக மாட்டாங்க. டிவியை போட்டு வச்சுட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட படைப்புகள் அந்த ஊடகங்களில் போகுமா இருந்தால் அது சேர்ற அந்த பெர்சன்டேஜ் கூடவே இருக்கும். நாங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் இசை நிகழ்ச்சி மிக பிரமாண்டமான, இப்போது நாங்கள் காலைமுகத்தில் நடத்துகின்ற அந்த இசை நிகழ்ச்சியை போன்று பல இசை நிகழ்ச்சிகளை ஒரு வழியாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் எல்லாம் எங்களுடைய கலைஞர்கள் மாத்திரம்தான் பங்கு பெற்றினார்கள். நிச்சயமாக மக்கள் கூட்டம் அப்படி இருக்கும். அதுவும் மஹிந்தகுமார் அண்ணா வருகிறார், ஸ்ரீதர் பிச்சையப்பா வருகிறார், நிலாமதி பிச்சையப்பா வருகிறார், ரகுநாதன் அண்ணா வருகிறார் என்று இந்த இலங்கை இசை கலைஞர்களை தேடி தேடி சென்று ரசித்த ஒரு கூட்டம் நாங்கள். இந்த இசை இதனுடைய அந்த ரசிப்புத்தன்மை எங்கே மாறியது? மக்கள் மத்தியில் இன்னும் அது இருக்கிறதா, அல்லது இது ஒரு திட்டமிட்டு மாற்றப்பட்ட ஒரு விடயமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது பணம் சம்பாதிக்க, பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அனுசரணையாளர்கள் வேறு வெளிநாட்டு கலைஞர்களை கொண்டு வந்து பெரிய லெவலில் ஷோ செய்து பெரிய பணம் சம்பாதிக்க, அந்த ஒரு பணமோகம் தான் எங்களுடைய இந்த வீழ்ச்சிக்கு பெரிய காரணம். அதோட ஊடகங்களும் இவ்வளவோ அந்த காலத்தில் எங்களுடைய படைப்புகளை ஒளிபரப்பினாங்க, அதெல்லாம் குறைஞ்சிட்டது. இது ரெண்டும் சேர்ந்த உடனே எங்களுடைய நாட்டு படைப்புகளுக்கு ஒரு பாரிய வீழ்ச்சி வந்துட்டு. ஆமாம், எங்களுடைய இந்த படைப்புகளில் இருக்கின்ற வீழ்ச்சிக்கு இந்த ஊடகங்களும் இந்த இருக்கின்ற இந்த முதலாளிகளும் மாத்திரம்தான் பொறுப்புக்கூற வேண்டுமா, அல்லது இப்போது வருகின்ற அந்த இசைத்துறை சார்ந்தவர்கள் இலங்கை இசைத்துறை சார்ந்து ஈடுபாடு அதிகம் இல்லாமல் இருப்பதும் காரணமாக இருக்கலாம் அல்லவா? அல்லது அதனை மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களுடைய காலப்பகுதியில் கொண்டு சென்றதை போன்று இப்போது கொண்டு செல்வதற்கு இடைவெளி இருக்கலாம்? இல்லை, கலைஞர்கள்கிட்டையும் அந்த ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அதாவது இது நான் அந்த இதே சப்ஜெக்டில் நான் கொஞ்சம் டீவியேட் ஆகிறேன். நம் நாட்டு படைப்புகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நமது கலைஞர்கள் கூட ஒரு மேடை நிகழ்ச்சி வந்தால் அந்த மேடை நிகழ்ச்சியில் ஒரு நம் நாட்டு பாடல் கூட பாட மாட்டாங்க. அப்போ அதுலேயும் எங்களுடைய கலைஞர்களுக்கு ஒரு பாரிய வீழ்ச்சி. ஒரு காலம் இருந்தது, பப்பிசை உலகமெல்லாம் பேசப்பட்ட காலம். நம் நாட்டு கலைஞர்கள் அவங்களுடைய சொந்த பாடல்களை மாத்திரம் பாடி ஓஹோண்டு வாழ்ந்த காலம் இருந்தது. அதெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டு. இந்த கலைஞரை மனோகரன் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உலகம் முழுவதும் அந்த பொப்பிசை என்ற ஒரு விடயத்திற்கே அடையாளமாக அவர் போற்றப்பட்ட காலம் இருக்கிறது. எனவே அதெல்லாம் இந்த இந்திய மோகம் அல்லது இந்த மேலத்திய நாடுகளினுடைய மோகத்தினால் அழிவடைந்து விட்டதாக நாங்கள் கூறினாலும், அல்லது அது ஒரு பாதிப்பை எதிர்நோக்கியாக கூறினாலும், எங்களுடைய சகோதர இசைத்துறை எடுத்துக்கொள்ளும் சிங்கள இசைத்துறையை என்ன அவர்களுக்கு ஒரு ஹிந்தி பாடல்கள் அவர்களின் அந்த ஆதிக்கத்தை அளிக்குமோ நினைத்தாலும் இல்லை என்று அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் சரியான இசைத்துறை சார்ந்த ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். எங்களால் ஏன் அப்படி ஒரு விடயத்தை கொண்டு வர முடியவில்லை? அதுக்கு காரணம் அவர்களுக்கு இருப்பது ஒரே மொழி, நம் நாட்டு பாடல்கள் மாத்திரம்தான். இலங்கையில் உருவாகின்ற தங்களுடைய மொழியை சார்ந்த பாடல்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே அவர்களுடைய ஈடுபாடு அதிகம், அந்த உணர்வு அதிகம். உலகமெல்லாம் போய் அவங்களுடைய பாடல் தான் பாடுறாங்க. அவங்க வேறு எந்த மொழி பாடலையும் பாடலை. ஹிந்தி வேணுன்னா ஒரு ஷோவில் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஹிந்தி பாட்டு போடுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு 2 தமிழ் பாட்டு போடுவாங்க. மற்ற முழுக்க அவங்களுடைய பாடல்கள். அந்த உணர்வு எங்களுடைய மக்கள், எங்களுடைய கலைஞர்கள்ட்ட, எங்களுடைய ஊடகங்கள்கிட்ட அந்த உணர்வு மிச்சம் குறைஞ்சி போயிட்டுது. இன்னும் ஒரு விஷயம் இதோட சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு மனசை ரொம்ப தாக்கின ஒரு விடயம். நம் நாட்டு பாடல்கள் ஒரு வானொலி நிலையத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரங்களில் ஒலிபரப்பப்படும். தாய் வானொலின்னு சொல்லணும். ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விடயம், அந்த பாடல்கள் இப்பொழுது நிற்பாட்டப்பட்டுள்ளன. இனிமேல் அந்த பாடல்கள் வருமா கேட்க முடியுமா தெரியல. ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் காலையில் ஒரு தடவை, பின்னேரம் ஒரு தடவை அந்த நம் நாட்டு பாடல்கள் 2 3 பாட்டு போடுவாங்க. அதை நிறுத்தி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு இன்னும் 100க்கு 100% சரியாக உண்மையான தெரியலை. இருந்தாலும் நான் ஆராய்வன். எங்களுடைய ஒரு சங்கம் ஒன்று இருக்கிறது, இலங்கை தமிழ் இசை கலைஞர் சங்கம்னு சொல்லி. இலங்கையில் இருக்கிற அனைத்து கலைஞர்களையும் உள்வாங்கி நாங்கள் ஒரு சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சங்கத்தால் நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்படி நிறுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். திரும்பவும் நம் நாட்டு பாடல்கள்
ஒளிபரப்பப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் நாங்கள். என்னுடைய ஊர் மட்டக்களப்பு. ஆமாம். மட்டநகர், மீன் பாடம் தேன்னாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மட்டநகர் சார்ந்த ஒரு பாடல் உண்டு. இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டது. ஜீவம் ஜோசப், அவரும் என்னுடைய மாமா தான். அவர் இசையமைச்ச பாடல். கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய பாடல், அவரும் என்னுடைய மாமா தான். இது முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இது வந்து மிகப்பெரிய ஒரு இசை பாரம்பரியத்தை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இசைமுத்து. ஆமாம். முதல்ல பாடினது என்னுடைய தாயார் ஏஞ்சல் கருணைரட்னம். அவரோடு சேர்ந்து பாடினது ஜீவன் மாமாவுடைய சகோதரர் குணம் மாமா. முதல்ல இலங்கை வானொலியில் அவங்க பாடினாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் கருணைரட்னமும் அம்மா ஏஞ்சலும் நூற்றுக்கணக்கான மேடைகளில் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. உலகமெல்லாம் இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது யார் பாடினது, முதல்ல யார் எழுதினது, இசையமைச்சது ஒன்றுமே தெரியாது. இந்த பாட்டோட வேர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ எத்தனையோ வேர்ஷன்ஸ், நிறைய வேர்ஷன்ஸ் வந்திருக்கு. மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா, இங்கே 8 திசையும் கலையின் வாடையம்மா. ஏலேலோ 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 ஏலேலோ, விபுலானந்தன் வாழ்ந்த நிலமம்மா, இது வீணை கொடி போட்ட குலமம்மா, ஊரூராய் கூத்தாடும் ஊரம்மா, ஊரூராய் கூத்தாடும் ஊரம்மா, எங்கள் ஊரினிலே கலைச்செல்வம் நூறம்மா, ஊரினிலே கலைச்செல்வம் நூறம்மா. இப்படி போகும் இந்த பாடல். அப்படியே அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அதாவது அப்படி இங்கிருந்து இந்த பாடல் எங்களை அப்படியே கிழக்கு மாகாணத்துக்கு, மட்டக்களப்புக்கு அப்படியே அழைத்து சென்று விட்டது. கிழக்கு என்பது இயற்கையாகவே கலைஞர்கள், கலைத்துறை சார்ந்து ஆர்வம் இருக்கின்றவர்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு பகுதி. எனவே இந்த மீன்பாடும் தேன்னாட்டினுடைய அந்த மீன் வாசனையும் மண் வாசனையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த அற்புதமான பாடல்கள். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டதா அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, அவற்றையெல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டிய தரப்பாக நாங்களும் இருக்கிறோம். இது துறவாக சிந்திக்க வேண்டிய இன்னும் பல தரப்புகளும் இருக்கிறது, வெளியில் கொண்டு வர வேண்டும். நாங்கள் முதலில் கேட்டிருந்தோம், இந்த ஈழத்தினுடைய இந்த சிங்கள இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வழியை வைத்துக்கொண்டு அவர்கள் செயற்படுகிறார்கள். இப்போது கூட ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றால் அந்த இசைக்குழு இருக்கும். அந்த இசைக்குழுவுக்கு தனியான பாடல் இருக்க மாட்டார்கள். எல்லா பாடல்களுக்கும் வாய்ப்பளித்து வந்து பாடல்களை பாடிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் இசைக்குழுக்களை வைத்திருக்கின்றோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பாடல் இருக்கிறார்கள், அவர்கள் மட்டும் பாடிவிட்டு சென்று விடலாம், ஏனையோருக்கு வாய்ப்பு இல்லை என்று. இது எங்களுடைய இந்த இசைத்துறை சார்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா? இந்த தடைகள் எல்லாம் உடைப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறோம்? நீங்கள் நல்ல தெளிவாக இருக்கிறீங்க நம் நாட்டு இசை குழுக்களை பற்றி. இந்த தடையை நாங்கள் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னும் மெல்ல மெல்ல உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். அக்காவும் ஹஸ்பண்டும் முதல்ல என்கிட்ட பண்ணாங்க, அப்புறம் நானும் நித்யாவும் என்கிட்ட பண்ணோம், இப்படி தங்கச்சி வந்தாங்க. இப்படி அதாவது இந்த கட்டுப்பாடு இசைக்குழுக்களுக்குள்ள ஒரு இங்கே பாடினா நீ அங்கே பாட முடியாது, அந்த கட்டுப்பாடு நாங்கள் தகர்த்து ஒரு அளவாக இப்போ எல்லாருக்கும் சமமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஆனாலும் இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த கொள்கை இன்னும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது, அது மாறிடும் காலப்போக்கில். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டதெல்லாம் இங்கே பெயர்களை குறிப்பிடவர்கள் பரவாயில்லை நினைக்கிறோம். அப்சராஸ், சுபசிதாரா, அக்னி என்று எங்களுடைய இசைக்குழுக்களின் பெயர்களை கேட்டாலே அதாவது மக்கள் ஓடி வருகின்ற ஒரு காலம் இருந்தது. இப்போது எங்கே என்று தேடுகின்ற அளவுக்கு எல்லாம் சிதறி போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த எங்களுடைய இசைத்துறையை பாதுகாக்க வேண்டும், இலங்கை இசை படைப்புகளை, நம் நாட்டு படைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று அந்த உரிய தரப்புக்கு நீங்கள் முன்வைக்கின்ற முன்மொழிவுகள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது அரசாங்கமும் இதில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். நம் நாட்டு படைப்புகளில் சகோதர மொழி பாடல்களும் படைப்புகளும் ஒவ்வொன்று வளர்ந்து கொண்டு போகும்பொழுது நம்மளுடைய தமிழ் மொழி பாடல்களும் படைப்புகளும் நாடகங்கள்லாம் அழிந்தே போய்விட்டன. எப்படி போயிருக்கிறதுக்கு காரணம் என்னென்று அவங்களும் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும். ஒரு சட்ட ரீதியாக சில விஷயங்களை அவங்க அமுல்படுத்தணும். அதாவது ஊடகங்களில் கட்டாயமாக ஒரு நாளைக்கு நம் நாட்டு படைப்புகள்
ஒளிபரப்பப்பட வேண்டும். பிற நாடுகளிலிருந்து கலைஞர்களை இங்கே கொண்டு வந்தால் அதுக்கான வரியை கொஞ்சம் உயர்த்தி அவங்க இங்கே வர்ற அந்த இதை குறைக்க வேண்டும். அப்படியே அவங்க வந்தாலும் நம் நாட்டு கலைஞர்களையும் இணைச்சு கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அதாவது இந்த இசை நிகழ்ச்சி நடத்துகின்ற ஏற்பாட்டாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் இது. அதாவது இந்திய கலைஞர்கள் அல்லது வெளிநாட்டு கலைஞர்கள் வருவது என்பதை நாங்கள் தவிர்க்க முடியாது. அது இசை என்பது பறந்துபட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆனால் எங்களை அழித்துக்கொண்டு நாங்கள் எப்படி சந்தோஷப்படுவது? எனவே எங்கள் பாடகர்களுக்கு எங்கள் மொழி பாடல், அதாவது நாங்கள் இங்கே தயாரித்த பாடல்களை மேடையில் பாடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தால்தான் ரசிகர்களாக இல்லையா என்பது தெரிய வரும். ரசிகர்கள்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நம் நாட்டு கலைஞர்களுடைய படைப்புகள் இங்கே மேடையேறும் பொழுது தயவு செய்து வந்து பார்த்து மகிழ்ந்து கலைஞர்களை ஊக்குவிச்சு போனீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பொற்காலமாக மாறும். அது ரசிகர்களுடைய கையிலையும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்குறோம். நம் நாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது டிக்கெட் விலை கூட கம்மியாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஆனால் வரமாட்டாங்க, பெரிய க்ரௌட் உண்டு. இந்திய கலைஞர்கள் யாரோ அங்கே சும்மா ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு 10-15 வந்து ஒரு பாடகரோ பாடகியோ இங்கே வந்தாங்கன்னா அடித்து கொண்டு போவாங்க. எல்லோரும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நடக்கும். எதுக்கு இந்த உணர்வு எங்களுக்கு எனக்கு புரியலை. எங்களுடைய இந்த தயாரிப்புகளில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதா அல்லது? நிச்சயமாக இல்லை. அதான் அந்த கேள்வி வர வேண்டும். நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், ஒரு நடிகர், அதாவது அதே போல் நல்ல ஒரு பாடகர், இசைத்துறை சார்ந்து மாத்திரமல்லாமல் உங்களுடைய விளம்பரத்துறையிலும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட ஒருவர். எனவே உங்களுக்கு இந்த இசைத்துறை சார்ந்து இந்த சவுண்ட்ஸ் அதே போல் இருக்கின்ற தயாரிப்புகள் சார்ந்து நிறைய அறிவு இருக்கிறது உங்களுக்கு. நாங்கள் கேட்கின்ற கேள்வி, ஏன் இந்திய முகத்தை நோக்கி செல்கிறார்கள் அல்லது அவர் செல்வது செல்லட்டும், இதை ஏன் ஒதுக்குகிறார்கள்? அதில் இருக்கின்ற பிரச்சனை எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாக சில குறைபாடுகள் இருந்துச்சு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது. இப்போ எல்லாமே சர்வதேச ரீதியாக எல்லா படைப்புகளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த குறையுமே இல்லை. அதாவது நாங்கள் எங்கள் மனதுக்குள் ஒரு குறை இருப்பது போல் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் மக்களை. அதாவது இப்படி இது இலங்கை பாடல் இருந்தால் இப்படி இருக்குமோ என்று ஒரு எண்ணப்பாட்டை மனதில் வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. எங்களுடைய தயாரிப்புகள் இன்னும் பல பாடல்கள், இப்போது மூத்தவர்கள் மாத்திரமல்ல இளையவர்கள் வருகின்ற பாடல்களோட அற்புதமான பல பாடல்கள் வெளிவருகின்றன. அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். அதே போல நாங்கள் உங்களுடைய இசை பயணத்தில் எங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ஊடகத்துறை சார்ந்த வசந்தம் டிவி, ITN இலங்கையினுடைய தொலைக்காட்சியின் தாயகத்தோடு பயணம் இருக்கிறது. உன் கண்களில் பிம்பம் கண்டேன், அன்பு காதலே இன்பம் என்றே, உயிரே உயிரே உணர்வாயோ, என் உள்ளம் உன்னிடம் அறிவாயோ, தென்றலின்று தேனாய் வந்து இன்னிசை கவி பாடுது, என் தேவி உந்தன் அன்பு கொண்டு தேவன் உள்ளம் நாடுது, வெண்ணிலவு ஒன்று வானில் இன்று வண்ணத்தோரணம் போடுது, உன் கண்களில் மின்னும் காதல் என்று நாணம் கொண்டே ஓடுது, உன் கண்களில் பிம்பம் கண்டேன், அன்பு காதலே இன்பம் என்றே. ஓகேயா? அப்படியே ஒரு இடத்திலிருந்து அப்படியே பறக்க வைக்கிறது பாடல்கள். இந்த பாடல்கள்லாம் எங்கே? இந்த கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது உங்களிடம். இந்த எங்கே என்ற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம். மீண்டும் இந்த பாடல்கள் நாங்கள் கேட்பது வைப்பதற்கு, அல்லது இப்போது உங்களுக்கு தெரியும் ரீக்ரியேஷன் செய்கிறார்கள் எல்லா பாடல்களையும். எனவே அப்படியாக இந்த பாடல்களை மீண்டும் கொண்டு வர எதுவும் முயற்சிகள் இருக்கிறதா உங்களுக்கு? நிச்சயமாக. இப்பொழுது நான் பாடிய பாடல் ஏற்கனவே நாங்கள் இருவட்டிலே பதிவு செய்துவிட்டோம். 2 இருவட்டுகள் வெளிவந்தன. தாம்சன் காசிநாதர் என்ற அமெரிக்காவில் வந்து ஒரு நண்பர் வந்து இங்கே பாடல்கள் நம் நாட்டு கலைஞர்களை வைத்து நம் நாட்டு பாடல்களை தயாரிப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் வரும்பொழுது அப்படி செய்வார். அந்த மாதிரி 2 இருவட்டுகள் அவருடைய படைப்பில் வெளிவந்திருக்கு. அதில் ஒரு பாடல் தான் இது நான் இப்போ பாடியது. அதுக்கு நான் தான் இசையமைச்சிருக்கிறேன் அந்த இருவட்டுகள் எல்லாத்துக்குமே. முதல்ல நான் பாடின எங்களுடைய தாய்மண் மட்டக்களப்பு சார்ந்த அந்த பாடலை நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் யார் யார் பாடினாங்களோ, என்னுடைய தாய், என்னுடைய மாமன், என்னுடைய தாப்பனார், இவங்க 3 பேரையும் வச்சு அந்த மெயின் வாய்ஸை க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்டில் இப்போ
அவங்க பாடினதுலேருந்து இப்போ 3வது சந்ததி வந்துட்டுது. ஆமாம். அப்போ இந்த சந்ததியில் எல்லாத்தையுமே பேக்ரவுண்டில் கோர்ஸாக வச்சு இந்த பாட்டை நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய நாங்களும் பதியப்படும். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களுடைய பாடல்களை இளம் தலைவரோடு இணைந்து அந்த பழையது மாறாமல் தருவதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும். நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இலங்கை படைப்புகள் இனியாவது எங்கள் மக்கள் மத்தியில் இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுடைய மக்கள் எங்களுடைய சுய உரிமை அல்லது எங்களுடைய சுயம் எது என்பதை தேடுகின்ற ஒரு காலப்பகுதியாகவும் இது மாறிக்கொண்டு வருவதனால் நிச்சயமாக எங்களுடைய படைப்புகளுக்கும் எங்களுடைய இந்த இசைத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு புத்தெழுச்சியான காலம் உருவாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதற்கான முயற்சி செய்கிறீர்கள். அதற்கான ஒத்துழைப்பு வழங்க தொலைக்காட்சி என்ற வகையில் நாங்கள் வானொலி என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சி வாழ்ந்து சொல்கின்ற போது ITNோடு உங்களுக்கு இருக்கின்ற பயணம் பற்றியும் வசந்தம் டிவியோடு உங்களுக்கு இருக்கின்ற பயணம் பற்றியும் நாங்கள் எங்களுடைய புது வசந்தம் நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏனைய இசை நிகழ்ச்சிகளில் உங்களுடைய குரல் இல்லாமல் இல்லை. எனவே எங்களுடைய பயணம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ITN எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே அதுதான் ஆக மூத்த தொலைக்காட்சி நிலையம். ஆரம்ப காலத்திலிருந்தே நான் ITNோடு இணைந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகள். அதன் பின் வசந்தம் தமிழுக்கென்று தனியாக ஒரு பிரிவாக வசந்தம் வந்ததுக்கு பிறகும் அந்த நாளில் ITNோடு நான் இணைஞ்சு பாடினதை விட அதிகமாக நான் பாடியிருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள். என்னுடைய இசை பயணத்தில் வசந்தம் ITN ரெண்டுமே ஒரு பெரிய இடம் வகிக்குது. அதுக்கு நான் எப்பவும் நன்றியாக இருப்பேன். அந்த உங்களுடைய பயணம்தான் இன்று நாளைய தினம் எங்களுக்கு இடம்பெறப் போகின்ற மிகப்பெரிய இளைஞருடைய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில் நீங்கள் அதில் ஒரு அங்கத்தவராக இடம்பெடுக்கிறீர்கள், பாடகராக இடம்பெடுக்கிறீர்கள். எங்களுடைய ITN 31st அந்த இசை நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி. நாளைக்கு ராத்திரியிலிருந்து கோல்ஃபேஸில் ஆரம்பிக்குது. ஃப்ளாஷ்பேக் ரொஷான் ஃபெர்னாண்டோட ஃப்ளாஷ்பேக் இசைக்குழு அங்கே பின்னணி இசை வழங்குறாங்க. ITN சேனலில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நானும் நிச்சயமாக வருவேன் லைவாக பாடுறதுக்கு. நிறைய துள்ளிசை பாடல்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். காலி முகத்திடல் அப்படி ஃபுல்லி பேக்டாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க வருவேன். அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மக்கள் கடல். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மக்கள் கடல். அதோட இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விளம்பரங்கள் செய்கிறாங்க. இங்கே ITN தொலைக்காட்சியில் சலனி என்ற ஒரு சகோதரி, அவர் தான் அந்த கோஆர்டினேஷன் செய்கிறாங்க. அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கலைஞர்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய படைப்புகள் எடுத்து அதை எடிட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி. ITNக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வசந்தம் தொலைக்காட்சிக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. இந்த இசை ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இசை விருந்து 2024 கடந்து 25க்கு செல்கின்ற போது அந்த இரவு புத்தாண்டை வரவேற்கின்ற அந்த தருணம் ITNோடு, வசந்தம் தொலைக்காட்சியோடு, வசந்தம் வானொலியோடு, லக்கண வானொலியோடு உங்களுக்கு நகரப்போகிறது. எங்களுடைய மகேந்திரகுமார் அண்ணா அவர்கள் சொன்னதை போன்று அங்கே ரொஷான் ஃபெர்னாண்டோனுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கினுடைய இசை நிகழ்ச்சி, இசை மலையில் நனைவதற்கு தயாராக இருங்கள். எங்களுடைய மகேந்திரகுமார் அண்ணா அவர்களுடைய குரலில் அற்புதமான பல துள்ளிசை பாடல்களை பாடுவதற்கு அவர் தயாராக கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு பாடல், துள்ளிசை பாடல், உங்கள் எல்லாம் மெலடியாகவே கேட்டு ஒரு துள்ளிசை பாடல் ஒன்று கேட்க இருக்கிறது. நாளைய தினம் பாடப்போகின்ற ஒரு பாடல் ஒன்று சொல்லுங்கள். என்னுடைய பாடல் நிச்சயமாக என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறது. நாளைய தினம் முடிந்தால் எங்கள் நாட்டு பாடல் ஒன்று நிச்சயமாக பாட வேண்டும் என்று. இந்த பாடல் நாளை நான் பாட இருக்கும் பாடல் மிக பிரபலமான ஒரு பாடல். A9 தொலைக்காட்சிக்காக இலங்கையில் உருவாக்கப்பட்ட பாடல். ரோஹண வீரசிங்க மாஸ்டர் அவர்கள் இசையமைத்த பாடல். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் வேர்ஷன் இந்தியன் பழைய பாடல், வாங்க மச்சான் வாங்க, அந்த பழைய பாட்டு. ஆனால் அதனுடைய இலங்கை வேர்ஷன் நான் பாடினது தொலைக்காட்சி நாடகத்துக்காக. நாளைக்கு நிச்சயமாக நான் அதை பாடுறேன்னா தமிழ் ரசிகர்கள் போக சகோதர மொழி ரசிகர்கள் இந்த பாடலை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்காக நான் இது நிச்சயமாக பாடுறேன். வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பார்க்குறீங்க, வாங்க மச்சான். அது தமிழ் சிங்களம் கலந்து போகும். அப்பே கச பொல் கச ஆசட்ட கேவை எஹி உச தலுவோத் மல் யச பேரை தேவுள்ளவ அமரச பனை மரம் எங்க மரம் கண்ணால் பார்த்திடு ஒரு தரம், துணை தரும் நல்ல மரம் அமுதம் சுரந்திடும் தாவரம், வாங்க மச்சான்
வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க, நாளைக்கு வாங்க கட்டாயமா. அதாவது வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்கன்னு பாடியிருந்தார். ஆனால் நாங்கள் சொல்கிறது வாங்க மச்சான் வாங்க மனசில் இருக்க வழியை மறந்து போங்க நாளைக்கு இசையில் நினைந்து என்று நீங்கள் கூறுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாளைய தினம் எங்களுடைய இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்க முடியும். சிங்கள பாடல்களாக இருக்கலாம், தமிழ் பாடல்களாக இருக்கலாம், எங்கள் நாட்டினுடைய பாடல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பாடி அசத்தி இந்த இரவு பொழுதை டிசம்பர் 31ஆம் தேதி இந்த 2024ஆம் ஆண்டை ஒரு வழி பண்ணி அனுப்பலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இலங்கையினுடைய இசைத்துறை சார்ந்து பேசுகின்ற போது அதிகளவு நாங்கள் பேசிய விடயம் சிங்கள இசைக்கலைஞர் தொடர்பான விடயங்களை நாளை தினம் நீங்கள் அந்த மேடையில் ஏறி இலங்கை இசைத்துறை சார்ந்த ஒருவராக அந்த மேடையில் கலக்கப் போகிறீர்கள். இந்த நேரத்தில் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு சொல்கின்ற விடயங்கள் என்னவா இருக்கிறது? வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், தமிழை மறந்துடாதீங்க. ஏன்னா தமிழ் உச்சரிப்பு இப்போ மிச்சம் மோசமாகி போய் கொண்டிருக்குது. தமிழை மறக்காதீங்க. அதை பற்றி நான் சிலரிட பேசும்பொழுது ஏன் தமிழை பற்றி காய்க்கிறீங்க, நல்லா பாடுறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்றாங்க. அப்படி இல்லை, அது தமிழும் இசையும் கலந்தால் தான் அது தமிழ் இசை. இல்லைன்னு சொன்னால் அது வேறொரு மொழி இசையாக போயிடும். என்னப்படியில் தமிழ் உச்சரிப்பை மறக்காதீங்க, மூத்தவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, நிறைய பயிற்சி செய்யுங்க. ஒரு 2 ஸ்டேஜில் பாடினா ஓகே, இதுக்கு மேலே நமக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை, அது வேணாம், அந்த நினைப்பு வேணாம். டெய்லி நீங்கள் புதுசாக படிக்கணும், அந்த தாழ்மை அந்த அடக்கம் இருக்கணும். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், புதிய நம் நாட்டு படைப்புகள் நிறைய செய்யுங்க, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்திருப்போம். நீங்கள் சொன்னதிலிருந்து ஒரு விடயம் எங்களுக்கும் இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய இலங்கை இசைத்துறை சார்ந்த வளர்ந்து வருகின்றவர்களை வளர்த்து விட வேண்டும் என்ற மனப்பா எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது. வசந்தம் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் இலங்கை படைப்புகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி. எங்களுக்கு என்று ஒரு தனி பாதை இருக்கிறது. நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை போன்று உங்களுடைய பயணத்தில் அதிகளவான பாடல்களை எங்களுடைய தொலைக்காட்சிக்காக நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். இப்படி நாங்கள் வளர்ந்து வருகின்ற போது இளம் கலைஞர்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற போது உங்களுக்கு இருக்கின்ற அதே பிரச்சனை தான். 1-2 பாடல்களை பாடிய பிறகு நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்வது கூட எங்களுக்கு கடினமான விடயங்களாக மாறிவிடும், அல்லது அழைப்பது கூட கடினமாக விடயமாக மாறிவிடும். எங்களுடைய மூத்த கலைஞர்களாக இருக்கின்றவர்கள் பலரை நாங்கள் பேட்டி எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆட்டோகிராஃப் எங்களுடைய நிகழ்ச்சியில் கூட அநேகமான பல கலைஞர்களை அழைத்து நாங்கள் தொடர்பான அவர்களுடைய பகிர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வளர்ந்து வருகின்றவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய நம்ம ஹிட்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய ஆட்களை, எங்களுடைய வளர்ந்து வருகின்ற கலைஞரை தேடுகின்ற போது, அவர்கள் இங்கே வருகின்ற போது வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் பார்க்கின்ற போது சில வேளை இதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையாக கூட இருக்குதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால், இப்படியான நாங்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்த இருக்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் அவருக்கு முக்கியத்துவத்தை எடுத்து. அது நான் ஏற்கனவே சொன்ன அந்த விடயம், ஒருவேளை சமூக வலைத்தளம் இருக்குது தானே, நாங்கள் எதுக்கு ஊடகங்கள்கிட்ட போகணுன்ற அப்படி ஒரு எண்ணம் இருக்குதோ தெரியல அவங்களுக்கு. அது தவறு. சமூக வலைத்தளத்தில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய படைப்புகளை செய்யுங்க. ஆனால் ஊடகங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது அவங்களோட இணைந்து உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் உங்களுடைய படைப்புகளை ஊடகங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா அது காலகாலமாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இதுவரை நாங்கள் எங்களுடைய மஹிந்தகுமாரன் அவருடைய இசை பயணம், அவருடைய அந்த வரலாறு பற்றி, அவருடைய அந்த எண்ணங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். மீண்டும் அந்த ஆரம்பித்த இடத்துக்கே வருகின்றோம். எங்களுடைய இந்த இலங்கை இசைத்துறை மீண்டும் புத்தெழுச்சி பெறுவதற்கான எதிர்கால ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள முடியுமா? எங்களுக்கு அது மீண்டும் வரும், புத்தெழுச்சி பெற்று வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தர முடியுமா? வரணும். நாங்களும் அந்த எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வெறுமனே கலைஞர்கள் மாத்திரம் வெளியால் இருந்து கொண்டு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தால் அது நடக்காது. ஊடகங்களும் சேரணும், கலைஞர்களும் சேர வேண்டும், ரசிகர்களும் சேர வேண்டும், அனுசரணையாளர்களும் பெரிய பெரிய இந்த பணம் படைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்களும் சேரணும். சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு பொற்காலம் வரும். ஆமாம், அதாவது ரசிகர்களுக்கு இசை தேவை. அந்த இசையை நன்றாக வழங்கக்கூடிய, அந்த ரசனைக்குரியவாறு வழங்கக்கூடிய படைப்பாளர்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற களத்தை இந்த தயாரிப்பாளர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய ரசிகர்கள் பாடலை கேட்க நினைக்கிறார்களே தவிர இவர் பாடிய பாடலை கேட்க வேண்டும் நினைக்கவில்லை. எனவே மஹிந்தகுமார் அண்ணா அவர்கள் பாடிய பாடலாம் கேட்கின்ற போது மீண்டும் ஒரு முறை அந்த பாடலாம் உயிர் பெற்று வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது நாங்கள் இப்போது இந்த இளம் தலைமுறையினர் பழைய எஸ்பிபி பாடிய பாடல்கள், ஹரிஹரன் பாடிய பாடல்கள், பி.வி. ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல்கள் எல்லாம்
மீண்டும் ஒரு ரீக்ரியேஷன் செய்து அதனை ஷார்ட் ஃபார்மட்டாக செய்வார்கள். நீங்களும் அப்படி இந்த சமூக வலைத்தளம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தில் இருந்தாலும் இப்போது அந்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற இளம் சமுதாய மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை இந்த சமூக வலைத்தளங்கள் கையில் வைத்திருப்பதனால் இனிவரும் காலங்களில் எங்களுடைய இலங்கை பாடல்கள் அதே போல இந்திய பாடல்களுடைய உங்களுக்கு பிடித்த பாடல்களை சமூக வலைத்தளத்தில் அதிக அளவில் நீங்கள் பகிர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. இன்னும் அதிகமாக இந்த இலங்கை பாடல்களையும் சேர்த்து ஒரு சினிமா பாடல் என்றால் ஒரு இலங்கை பாடல் என்று வருகின்ற போது உங்களுடைய குரலில் அந்த பாடல்கள் மக்களை நெருங்குகின்ற போது இந்த இலங்கை இசைத்துறையை மக்கள் நெருங்குவதற்கு அது ஒரு பாலமாக இருக்கும். ஆமாம், நம் நாட்டு பாடல்கள் போக சினிமா பாடல்களையும் நான் நிறைய பாடி அது சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த முயற்சியை நான் விடப்போவதில்லை. நம் நாட்டு படைப்புகளை நான் செய்து கொண்டு போவேன். இது போக நான் இன்னும் ஒரு விடயம், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் நிறைய கிறிஸ்தவ பாடல்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். கூடிய சீக்கிரம் அதுக்கென்று ஒரு தனி பாதை ஒன்று அமைத்து நம் நாட்டிலே கிறிஸ்தவ பாடல்கள் பலவற்றை நான் வெளியிட காத்திருக்கின்றேன். ஏற்கனவே ஒரு 4-5 பாடல்களுக்கான பேசிக் ட்ராக்ஸ் எல்லாம் நான் அடித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கின்றேன். அந்த படைப்பும் வரும் கூடிய சீக்கிரம். அதுவும் நம் நாட்டு படைப்பு தான். சினிமா பாடல்களும் அவ்வப்பொழுது வரும். இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு சினிமா பாடலை வெளியிட்டிருந்தேன். அதே போல் நம் நாட்டு மெல்லிசை படைப்புகளும் வரும். நிச்சயமாக நாங்கள் இதுவரை நேரமும் கதைத்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய இசைத்துறையின் அடையாளம், அதாவது எங்களுடைய இலங்கை இசைத்துறையின் அடையாளங்களில் ஒருவராக இருக்கின்ற கே மஹிந்தகுமார் அவர்கள் மூத்த கலைஞர் வந்து தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய அந்த எதிர்பார்ப்புகளையும் மனதில் இருக்கின்ற சில குறைபாடுகளையும் சுட்டி காட்டியிருந்தார். இதில் நேரடியாக ஊடகங்களுக்கு சில விடயங்கள் சொல்லப்பட்டது, ரசிகர்களான மக்களுக்கு சில விடயங்கள் சொல்லப்பட்டது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பல விடயங்கள் சொல்லப்பட்டது. இப்படி எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு எங்களுடைய இசைத்துறையை வாழ வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு சந்தோஷமான விடயம், நாளைய தினம் காளிமுகத்தில் மறந்து விடாதீர்கள், ITN 31st நைட் உங்களுக்காக காத்திருக்கிறது. வசந்தம் டிவி, வசந்தம் வானொலி, ITN தொலைக்காட்சி, அதே போல லக்கண்ட வானொலி ஆகிய இந்த எங்களுடைய சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இணைந்து இசை ரசிகர்களை இசை வெள்ளத்தில் மூழ்கடிக்க காத்திருக்கின்ற அந்த இசை நிகழ்ச்சி நாளைய தினம் இடம்பெறப் போகிறது. கொழும்பு காளிமுகத்திரல் மைதானத்தில் எங்களுடைய மஹிந்தகுமார் அண்ணா வந்து உங்களுக்காக அற்புதமான பாடல்களை பாட காத்திருக்கிறார். அதே போல் இலங்கையுடைய பிரபல கலைஞர்கள் பலரும் வருகை தரவிருக்கிறார்கள். வந்து இந்த ஆண்டினுடைய இறுதி அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகள் என்ற விடயத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அழைப்பை ஏற்று இலங்கைக்கு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய மூத்த கலைஞர் மஹிந்தகுமார் அண்ணா அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக நன்றிகள். நன்றி பிரசன்னா, நன்றி. வசந்தம் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.